9th ஸ்டாண்டர்ட் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2. ஸோ அதில் வந்து சில இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எம்டி செட் ஆர் நல் செட் அப்படின்னா வந்து அந்த செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அது வந்து பை அல்லது வெறும் எம்டியாக விட்டு அதை டினோட் பண்ணலாம். அதை வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸு such that x is an odd integer and divisible by 2. அதாவது எக்ஸ் வந்து ஒற்றைப்படை எண், அது வந்து 2ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒற்றைப்படை, 2ஆல் டிவைட் ஆகாது எதுவுமே. அது மாதிரி ஒரு எலமெண்ட்டே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் எம்டியாக விட்ருக்கோம். இது வந்து எம்டி செட். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. இன்டிஜர்னால் ஒரு முழு எண் 1 2 3 அது மாதிரி. அதுக்கு நடுவில் 1க்கு 2க்கு நடுவில் ஒரு இன்டிஜரே இருக்காது. ஸோ இதுவும் நல் செட்டு தான், பை. சிங்கிள்டன் செட். இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் 3 less than x less than 5, அதாவது 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n. அது வந்து 4 மட்டும்தான், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தால் அது சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி த செட் ஆஃப் செகண்ட் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ இப்போ 2னா 2 டேபிளில் மட்டும் வரும், 1 டேபிளில் மட்டும் வரும். 5னா 5 டேபிள் மட்டும் 1 டேபிளில் மட்டும் வரும். ஸோ அதோட டேபிள்லையும் 1 டேபிளையும் மட்டும் வர நம்பர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ், வேறு எந்த டேபிளையும் வராது. செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 மட்டும்தான். ஈவன் நம்பரு அவன் ப்ரைம் நம்பரு. மற்ற எந்த ஈவன் நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்காது. அதனால் 2 மட்டும் வரும். ஸோ இது வந்து சிங்கிள்டன் செட்டு. ஃபைனைட் செட். அடுத்தது த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபைனைட் செட்னா என்னென்னா அந்த செட்டில் இருக்கிற எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் எண்ணி சொல்லிட முடியும். அதுதான் ஃபைனைட் செட்டு. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம் கரெக்டாக எண்ணி. செகண்ட் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 36. 36க்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபேக்டர்னால் என்ன? 36 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், 36th டேபிள்லையும் வரும். ஸோ அது மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம எண்ணி கரெக்டாக சொல்லிடலாம். அது வந்து ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னால் நம்மளால் சொல்ல முடியாது எத்தனை இருக்குது அந்த செட்டில் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 5, 10, 15 அப்படியே போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அதனால் இன்ஃபினைட் செட்டு. செகண்ட் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் ஏ லைன். ஒரு லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு லைனில் இருக்கிற இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு லைனு. ஆனால் வந்து 2 பாயிண்ட் மட்டும் இருக்கிறது ஒரு லைன் கிடையாது. ஒரு லைனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு லைன் வச்சுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே 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 அப்படியே பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் வந்து செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் ஏ லைன். ஒரு லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்கே 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 பக்கத்தில் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டுன்னு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு லைனில் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் இன்ஃபைனைட் செட்டு தான். ஈக்குவலன்ட் செட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பால் கமா பேட், இது 2 இருக்குது. பி ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி கமா ஜாகிரஃபி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கார்டினல் நம்பர், அதாவது கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும். கார்டினாலிட்டினா வேறு எதுவும் இல்லை, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2. அதே மாதிரி இதுலேயும் 1 2 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ கார்டினல் ஆஃப் செட் ஏ தட்ஸ் ஈக்குவல் டு 2. இது கார்டினல் ஆஃப் பி வந்து 2. சரி, ரெண்டுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் அது வந்து ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஈக்குவல் செட்ஸ். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ எலமெண்ட் ஆஃப் பி. அதே மாதிரி எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ எலமெண்ட் ஆஃப் ஏ. என்னன்னா ஏல வந்து 1 2 3 4 இருக்குது, பியில் வந்து 4 2 3 1 இருக்குது. ஸோ இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 4 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அதாவது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும், இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்கணும். ஆனால் ஆர்டர் மாறிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு பி. அப்போ ஏவும் பியும் ஈக்குவல் செட்னு சொல்லலாம். யூனிவர்சல் செட். யூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். யூனிவர்சல் செட். யூ இஸ் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு எடுத்துக்கலாம். அதாவது பெரிய செட்டு. அதில் வந்து நம்ம செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இசட் வந்து யூனிவர்சல் செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா, அதாவது 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அதில் வந்து நம்ம வந்து
செட் ஆஃப் இன்டிஜர்னு சொல்லணும்ல இசட்டு, அதை வந்து நம்ம யூனிவர்சல் செட்லேருந்து சப்செட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். ஏ ஈக்குவல் டு எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், இது வந்து பிளானட்ஸு நம்மளுக்கே தெரியும். தென் யூனிவர்சல் செட் யூ இஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம், சாரி பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். அதாவது எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு செட்டு இருக்குது. அதோட யூனிவர்சல் செட் வந்து பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஓகேவா? சோலார் சிஸ்டமில் எல்லா பிளானட்டும் வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னா இது வந்து அதில் இருக்கிற ஒரு சப்செட் மாதிரி. ஓகேவா? பெரிய செட்டு வந்து யூனிவர்சல் செட்டு மொத்தமாக சொல்கிறது. அதில் இருக்கிற சின்ன செட்டு வந்து எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர் அப்படி சொல்லலாம். சப்செட் 1 இஸ் சப்செட் ஆர் ஈக்குவல் டு 1, 2, 3. அதாவது சப்செட்னா என்னென்னா இது வந்து ஒரு செட்டு, இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது, அதனால் இது வந்து சப்செட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2, 4 இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் 1, 2, 3. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இதில் இருக்கணும். ஆனால் இதுக்கு இது ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை இதை விட இது சின்னதாகவும் இருக்கலாம். இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இதில் இருக்கணும். இது வந்து 1, 2, 3 கூட இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து இது இதோட சப்செட்டுன்னு சொல்லலாம். இது வந்து இந்த செட் வந்து இந்த செட்டோட சப்செட். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரெடி இதில் இருக்குது, ஆனால் 4 இல்லை. அப்போ வந்து இது சப்செட்டாக இருக்க முடியாது. அதாவது நம்பர் 2, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. அதனால் இது பெரிய செட்டு, இது வந்து சின்ன செட்டு. ஸோ இதில் இருக்கிற நம்பர் வந்து இதில் இல்லை. ஸோ இது வந்து சப்செட் கிடையாது. ப்ராப்பர் சப்செட் இதில் என்னென்னா இது சப்செட்டு தான். 1, 2, 5ன்றது ஏ. பி வந்து 1, 2, 3, 4, 5. தென் ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி, தட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. ஏ நாட் ஈக்குவல் டு பி. அதாவது பிஏ வந்து பிக்கு சப்செட்டு அப்படி இருக்கலாம். அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. 1, 2, 3, 4, 5 பிஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்கலாம். ஆனால் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக வந்து ஏவும் பி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. 1, 2, 5 அதாவது 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, எல்லாமே பியில் இருக்குது. இது வந்து சப்செட்டு. ஏ வந்து பிக்கு சப்செட்டு, ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பி வந்து பிக்கே சப்செட்டாக இருக்கலாம், ஆனால் அது மாதிரி இல்லாதது. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இப்படியும் இருக்கலாம். இதுவும் சப்செட்டு தான் பிக்கு. எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது, இதுவும் சப்செட்டு தான் பிக்கு. ஆனால் ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்குது, அது மாதிரி இருக்கக்கூடாது. வந்து ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படி தான் இருக்கணும். அதுதான் சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். டிஸ்ஜாயின்ட் செட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பை. அதாவது காமனான டேர்ம் ஏக்கும் பிக்கும் காமனான டேர்ம் வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் அது பேர் தான் வந்து டிஸ்ஜாயின்ட் செட். அதாவது என்னென்னா இது 1, 2ன்னு இருக்குது ஒரு செட்டு, இன்னொரு செட்டு வந்து 3, 4 இருக்குது. இது வந்து இங்கே ஒரு செட்டில் வந்து 1, 2 இருக்குது, இன்னொரு செட்டில் வந்து 3, 4 இருக்குது. ஸோ காமனான எலமெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பைன்னு ஆகிடும். சப்போஸ் 1, 2 ஒரு செட்டு, 2, 3 ஒரு செட் அப்படி இருந்ததுன்னா இதில் காமனான எலமெண்ட்டு இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி வரும். இது மாதிரி இன்டர்செக்ஷன் இருந்தால் அது ஓவர்லேப்பிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்டர்செக்ஷன் இல்லை, பைன்னு வந்துச்சு, 0ன்னு வந்துச்சுன்னா இது மாதிரி இதில் இருக்கிற மாதிரி அதுதான் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் ரெண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம் பியும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் செட்டு இஃப் ஏ ஈக்குவல் டு 2, 3 தென் ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ. ஓகே, இந்த சப்செட் ஆஃப் ஏ ஆர் என்ன இதெல்லாம் சப்செட்டை வந்து எப்படி எதலாம்னா எம்டி செட்டும் சப்செட்டு தான், 2 தனியாக சப்செட்டு தான், 3 தனியாக சப்செட்டு தான், 2, 3 அதாவது இந்த செட்டே அதுக்கு சப்செட்டு தான். ஓகேவா? இந்த பவர் செட்ஸ் ஆஃப் ஏ வந்து எல்லா சப்செட்டையும் ஒன்றா ஒரே செட்டாக எழுதுறது தான் பவர் செட் அப்படின்வாங்க. எல்லா சப்செட்டையும் ஒரே செட்டாக எழுதியிருக்கோம்ல பி ஆஃப் ஏன்னு. ஸோ இதுக்கு பேர் தான் பவர் செட். ஸோ எக்ஸசைஸ் 1.2ல் ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் ஃபாலோயிங் செட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எம் ஈக்குவல் டு பி கியூ ஆர் எஸ் டி யூ. கார்டினல் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட். ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 எம்ன்ற செட்டுக்கு. ஸோ என் ஆஃப் எம் ஈக்குவல் டு 6 எலமெண்ட்ஸு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸு சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 3n + 2
n belongs to whole numbers, w whole numbers and x less than 15. இது வந்து லிமிட்டு. அதாவது x வந்து 3n plus 2 அந்த ஃபார்மில் இருக்கும். n வந்து ஹோல் நம்பர்ஸ், n வந்து பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். x வந்து 15 கம்மியாக இருக்கணும். அதாவது n வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் வர வேல்யூ வந்து 15 கம்மியாக இருக்கணும். இப்போ 3 into 0 plus 2, 3 into 1 plus 2, 3 into 2 plus 2, 3 into 3 plus 2, 3 into 4 plus 2. அதாவது n தான் ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து, x வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து 15க்குள்ளே இருக்கணும். ஸோ 3 into 0 0வா, 0 plus 2 2, 3 plus 2 5, 3 2s are 6 plus 2 8, 3 3s are 9 plus 2 11, 3 4s are 12 plus 2 14. x வந்து 15 கம்மியாக இருக்கணும். ஸோ இதோட நிறுத்திக்கிறோம். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட்டு 1 2 3 4 5. ஸோ n of p equal to 5. தேர்ட் கொஸ்டின் வந்து q equal to y such that y equal to 4/3n, n belongs to n natural numbers and 2 less than n less than or equal to 5. அது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 to infinity, 1லேருந்து 1, 2, 3 up to infinity. இது லிமிட் வந்து x வந்து 2 விட கம்மியாக இருக்கும். சாரி n வந்து 2 விட கம்மியாக இருக்கும். 5 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, யூஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து 2வை தவிர்த்துடணும். 2 லெஸ் தென், அதனால் 2வை போடக்கூடாது, 3லேருந்து போடணும். 3 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருந்தால் 5 வரைக்கும் போடணும். சப்போஸ் லெஸ் தென் மட்டும் இருந்தால் 4 வரைக்கும் தான் போடணும், 5 போடக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 5ம் சேர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம். q equal to 4/3 into 3, ஏன்னா 2க்கு அப்புறம் தான், ஈக்குவல்ட்டு இங்கே கொடுக்கல, அதனால் 3 2க்கு அப்புறம் தான். 4/3 into 4, 4/3 into 5. ஸோ 4/9, 4/12, 4/15 3 வேல்யூ தான் வருது. 1 2 3 3 வேல்யூ வருது. ஸோ n of q கார்டினல் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். n of q equal to 3. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா r equal to x such that x is an integer, x belongs to z and லிமிட் வந்து -5 less than or equal to x less than 5. அது இங்கே என்னென்னா x வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டீஜர்னா முழு எண். x belongs to z, x equal to இன்டீஜர் ஒரு முழு எண். அது வந்து லிமிட் கொடுத்துட்டாங்க -5 less than or equal to x less than 5. இங்கே என்னென்னா less than or equal to -5, அதாவது -5ம் சேரும். இங்கே வந்து x less than 5, less than 5னா 5 கம்மி, 5 சேராது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ 4 வரைக்கும் தான். அப்படின்னா -5லேருந்து எழுதணும். -5, -4, -3, -2, -1, 0, 1 2 3 4 வரைக்கும் எழுதணும். நம்மளுக்கு தெரியும் மைனஸில் வந்து ரிவர்ஸில் வரும். ப்ளஸில் வந்து 3யோட 4 பெருசு, ஆனால் மைனஸில் வந்து -3யோட -4 சின்னது. ஸோ அதனால் இப்படி எழுதுகிறோம். ரியல் நம்பர் லைன் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தம் 10 எலமெண்ட் இருக்குது. ஸோ n of r equal to 10. ஃபிஃப்த்து சம் வந்து s equal to the set of all leap years between 1882 and 1906. அதாவது இந்த 2 வருஷத்துக்கு நடுவில் இருக்கிற லீப் இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ பெட்வீன் வந்துட்டாலே இதுவும் சேராது, இதுவும் சேராது. இதுக்கு நடுவில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதணும். ஸோ s equal to set of 84. லீப் இயர்ஸ்னால் வந்து 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸில் இருக்கிறது தான் வந்து லீப் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2012 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அதேமாதிரி 2016 வந்து 4 டேபிளில் வர எல்லாமே லீப் இயர்ஸ். ஸோ 82க்கு அப்புறம் 84 வந்து லீப் இயர், 88 வந்து லீப் இயர், 1892 வந்து லீப் இயர், 1896 லீப் இயர், 1900 லீப் இயர், அப்படியே 4 ஆட் பண்ணிக்கலாம். 1904 லீப் இயர். ஸோ மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of s equal to 6. இது அவ்வளோதான் ஆன்சர்.